1 வருடத்திற்கு முன்பு தன் மகள் ஃபாத்திமா சோஃபியாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு நம் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் சாந்தி ரோஸ்லின். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேம். பொண்ணு வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க மேம். இப்போ இறந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு மேம். பொண்ணு என்னாச்சு? சர்ச் ஃபாதர் வந்து மர்டர் பண்ணிட்டார் மேம். 2007 உதவி பங்கு தந்தியா ஆரோக்கியராஜ் அடிகளான்னு ஒரு ஃபாதர் வந்திருந்தார். அப்போ அவர் அந்த பங்குக்கு வரும்போது என் பொண்ணுக்கு வயசு 11, சின்ன பொண்ணு. அப்போ வரும்போது அவர் பழக்கம் எங்களுக்கு வேலையே பயிர் மேய்ச்ச மாதிரி இவர் வந்து இவளோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் மேம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ 2012 +2 முடிச்சு காலேஜ் வந்தாங்க மேம். அந்த +2 மார்ச் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அவ பேசும்போது உள்ளே போய் தான் பேசுவார். ரூம்குள்ளே போய் எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பேச மாட்டா. காலையில் நாங்கள் எந்திரிச்சு உக்காந்துருக்கிற ஃபோன் வந்துச்சு. அப்போ ஆரோக்கியராஜ் ஃபாதர் ஃபோன் பண்ணி, அக்கா பாப்பா டென்ஷனாக இருக்காங்க்கா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னாரு. வீட்டில் இப்போ டிஃபன் பண்ண வருவேன், வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே கால் டாக்ஸ் வச்சு பண்ணிக்கிறோங்க ஃபாதர், வேண்டாங்க ஃபாதர்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் நங்கையே வந்தாங்க மேம். 10 மணிக்கு டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டோம். அந்த ஐசி வார்டில் இருக்கையிலேயே ஃபோன் அடிச்சுது. கொன்னுட்டேன்னு சத்தம் வந்துச்சு. கழுத்தில் ஷால் சுற்றி இருந்ததுக்கா, இறந்துட்டாளுங்கக்கா. அப்புறம் நாங்கள் வந்து உடனே காரில் நாங்கள்லாம் போயிட்டோம் மேம். கரெக்டாக மணி 3:45 வாளையார் போயிட்டோம். கரெக்டாக வாளையார் பார்டர்கிட்ட அந்த சர்ச்சு அங்கே இருக்குன்னா ரோட்டு மேலே நிற்கிறோம். நாங்கள் பொருளை பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும் மேம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் செத்த இடத்த நான் போய் இன்னும் பார்க்கவே இல்லை மேம். போய் கரெக்டாக 3 மாதம் முடியுது மேம். முடிஞ்சுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டதும் அதில் வந்து ஆங்கிங்னு இருந்தது மேம். எங்கள் ரிலேஷன் வந்து பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருக்காருங்க எங்கள் ரிலேஷன். அவர் வந்து எங்கிட்ட வந்து என்னென்னாரு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொண்டு வர சாந்தி வேணால் பார்க்கலாம், இல்லைனா அதில் ஆங்கிங்னு வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, நீ யாராச்சும் கொடுத்து படிச்சியா, இல்லைனா அப்படி தான் இருந்தது அதனால் விட்டுட்டேன். இல்லை சாந்திமா அப்படி இல்லை, உன் பொண்ணு எப்படி இறந்தான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அதனால் வா நம்ம அதை பார்க்கலான்னு அவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மூலிமா, அந்த மெடிக்கல் தெரிஞ்சவங்க மூலிமா அவர் வச்சு அது தமிழாக்க பண்ணி மேம். அப்போ தான் அதில் இருந்தது பொண்ணு வந்து இங்கே தைராய்டு கிட்ட மேம் அப்படியே கழுத்து நெரிச்சப்பட்டு, கழுத்தில் எந்த இடத்துல இந்த 2 ஸ்பைனட் அந்த இதாட்டு இருக்குமா மேம், அது அப்படியே குழாய் வெடிச்சு வாயில் இங்கே பிளட்டு வந்து மேம் கண்ணு இதாகி பண்ணியிருக்காங்க. அப்படியே சோக் பண்ணியிருக்காங்க மேம். பிளட்டு வந்து கண்ணு அப்படியே வெளியே வந்து இறந்துருக்கா, கழுத்தில் எந்த எலும்பும் உடையில அப்படின்னு அதில் வந்துருந்தது. உலகாரனுக்கு கூட அனுதாபம் வரும் மேம். அந்த ஃபோட்டோவில் அழகு பொண்ணு மேம், என் பொண்ணு பிளட்டு வெளியே வந்து கண்ணு மொழித்துங்க அப்படியே கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கா மேம். பாப்பா வருஷாந்திரம் முடிஞ்சு அப்போ தான் வருஷாந்திரத்தப்போ வீடு இது பண்ணும்போது ஒரு லெட்டர் கரெக்டாக 6வது மாதம் எழுதியிருக்கா மேம். அந்த லெட்டரில் வந்து எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் இவர் தான், ஐ கால் யூ, ஐ கில் யூ என்னென்னமோ போட்டு எனக்கு டெத்தே ஆனாலும் அதுக்கு காரணம் ஆரோக்கியராஜ் ஃபாதர் தான் லெட்டர் எழுதி சைன் பண்ணி டேட் போட்டிருக்கா மேம் பொண்ணு. ஆமாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் வச்சு எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. ஓகே, உங்கள் கூட வருவாங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து என்ன முயற்சி நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பாருங்க. ஓகே மேம். எண்டில் நம்மளுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு நியாயம் தேடி. ஓகே மேம். இந்த உண்மை வந்து மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வரும். எனக்கு நீதி வேணும் மேம். சாந்தி ரோஸ்லின் சொல்வது எத்தனை தூரம் உண்மை என்பதை கண்டறிய நமது குழு கோவைக்கு சென்றது. சாந்தி ரோஸ்லினால் குற்றம் சாட்டப்படும் ஆரோக்கியராஜை சந்திக்க முயன்றும் முதலில் முடியவில்லை. பாக்குறதுக்கே அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபாதர் நான் போன்ல சொல்ல முடியாது வேண்டான்னு சொல்ற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல ஃபாதர். அதனால தான் நானே வேற போன்ல இருந்து கூட கூப்பிடுவேன். எனக்கு போன்ல பேச பிடிக்கல ஃபாதர், வேணாம், எனக்கு 2 வருஷம் ஆக போது, உங்களை நேர்ல பார்த்து பேசணும் வரேன்னு சொல்றேன் ஃபாதர். அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு பிறகு ஆரோக்கியராஜ் சாந்தி ரோஸ்லினை சந்திக்க ஒப்புக்கொண்டார். சாந்தி ரோஸ்லின் மற்றும் நம் குழுவிலிருந்து எட்வர்ட் திருப்பூர் பஸ் நிலையம் அருகே பாதிரியார் ஆரோக்கியராஜை சந்தித்தார்கள். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து ஒரு 4 பேருக்கு பெரிய ஆட்கள் மேல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க.
எனக்கு ஆமா 4 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி சொல்லுது ஃபாதர். அவளை அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் சொல்லுது ஃபாதர். இவ்வளோ பெரிய அளவுக்கு எனக்கு நான் நான் யோசிச்சதே கிடையாது எனக்கு ஆனால் அப்பவே சொல்லி தோணுது இப்படி சாகரமா எனக்கும் தெரிஞ்சு நானாக செத்து போயிருக்கேன் மாறி இருந்தால் பரவாயில்ல. இருக்கவும் முடிய மாட்டேங்குது, போகவும் முடிய மாட்டேங்குது, எல்லா பக்கம் சுற்றி பெரிய தொல்லை. சரி தம்பி நான் இப்போ சொல்கிறேன் ஒன்றே உண்மை ஷோப்பிங் மேலே பண்ணுங்க அதுதான் உண்மை. அவன் நல்ல பொண்ணு யாரும் இல்லை தெரியும். அவன் பண்ண குறும்பு வந்து அவன் அது பொழியில்லாதுன்னு சொல்லலாம். அது ஏன் பண்ணாலும் இன்னைக்கு வழி அது எனக்கு தெரியும், சத்தியமாக தெரியும். அதே மாதிரி அந்த தம்பி அவன் ஒரு தேவை மாதிரி தான் இவங்க அடித்தான். அதுக்கப்புறம் என்ன அடிக்க வேண்டாம், என்னை அடித்தப்போ நான் திருப்பி அடிச்சே இல்லை. அந்த வாழையாரில் இலக்கிய பிரச்சனை வச்சுன்னா கத்திட்டு வெளியே ஓடலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு நைட்டு ஃபுல்லாக கத்தி ஊர் ஃபுல்லாக எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அது அவங்களுக்கும் தெரியும். சிஸ்டர்ஸ் எல்லாம் கான்வென்ட்டுக்கு வந்து ஊருக்காரங்களை பக்கத்துக்காரங்க வீட்டுக்கு அதுக்கு மேலே எனக்கு அது எங்கள் அப்பா சேர்த்துப்போம் அந்த இஷ்யூ. உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே அப்போ 4 பேர் பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் நைட் வந்து கரெக்டாக சிஸ்டர்லாம் சொல்லியா. ஆமாம் 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 அதான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதை மாதிரி எனக்கு கற்று தொடங்கலாம். அந்த கற்று எப்படி ஃபாதர் வந்து கூட்டிகிட்டு போன அந்த 10 நிமிஷத்தில் கத்தனாங்கிறீங்க ஃபாதர்? அவர் திமிரி இருப்பாள்ல ஃபாதர். நம்ம வீட்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு கேரளாவில் விட போகும்போது எப்படி ஓடனா நம்மளால 3 பேர்த்தினால பிடிக்க முடிஞ்சதா? அந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கலன்னு ஓடனால 3 பேர்த்தினால நம்மளால பிடிக்க. அப்படி இருக்கல நீங்க ஒருத்தர் மட்டும் எப்படி ஃபாதர் பிடிச்சிருக்கீங்க? எங்க மாமா அதுதான் கேட்கறாரு. ஓடனவளை பிடிக்கிறது வேற, இருக்கு ஷால் போட்டு பிடிக்கிறது. ஃபாதர் இல்ல நீங்க வந்து எங்களுக்கு 2 நாளைக்கு ஃபோன் பண்ணி நீங்க கொண்டுட்டேன்னு டேனியலை கூப்பிட்டு டேனியல் உள்ள வந்து பாடி பார்த்துட்டானா? டேனியல் உள்ள வந்து பாடி பார்த்தானா? பாடி பார்க்கவே அவங்க வந்தாங்க 2 நிமிஷம் எடுத்துட்டு நேரம் வண்டிக்கு போகுது. யாரும் உள்ள நிற்கவே இல்லை. ஸோ நான் போகும்போது ரூம் கூட்டது இல்லை, திறந்து இருந்துச்சு. சிஸ்டர் ரூம் அப்போ போகிற வழியில் உயிர் போயிடுச்சு, கழுத்தில் சால்ஸ் இருந்தால் போகிற வழியில் நாக்க கடிச்சிட்டா உயிர் போயிடுச்சுன்னு போலீஸில் சொல்லிட்டு போலீஸில் போகிற வழியில் சொன்னோம். ஆனால் இடத்துல தெரியும் சொன்னதே போலீஸில் இருந்தீங்க. அப்போ டேனி அப்படி ஐடியா கேட்டுருந்தேன்னா அவங்க என்ன அந்த ஐடியா இங்கே வச்சோம்னா இஷ்யூ ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து கிடப்பாங்க. அப்போ நீங்கள் பாடி எடுத்துகிட்டு போகிறக்குள்ள யாரும் வந்து பாடி பார்க்கல? இவங்கெல்லாம் வந்துட்டாங்க பார்த்துட்டாங்களா? அப்போ சோப்பியா இறந்து போனதே பார்த்துட்டாங்க. அப்பயே பாடி எடுத்து வண்டியில் வைக்கிறேன்ல வந்துட்டாங்க. பாடி பார்க்கலானா வேற யாரும் வேற கார்ல வச்சீங்க, உங்க மடியில சோஃபி தலையை வச்சிருந்தீங்க. அதுதான் நாக்கு கடிச்சிட்டாலேன்னு நீங்க. ஃபாதர் ஒண்ணு உங்களை நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டா நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன் ஃபாதர் ஒத்துக்கோங்க, ஃபாதர் ஒத்துக்கோங்க. எனக்கு என்னால எல்லாம் போய் கேரளா ஜெயில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு தம்பு. அரெஸ்ட் ஆகி வெயிட் எடுக்க முடியாது, கன்ஃபியூஷன்ல மாட்டேன். நாளைக்கு நான் இல்லைன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கேஸ் பிரேக் பண்ணிட்டு ஜாமீன் மாதிரி வெளியே வந்துருக்கேன். ஸோ அது ஒரே ரீசனுக்கு தான் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுவதுனால சொல்கிறது காரணம் அதுதான். நானும் ஒத்துட்டு உள்ளே போனால் வெளியே வர முடியாது, எனக்கு அன்வைலபிளாக மாட்டிக்கிறது. ஒன்று நினைச்சாலும் பேச முடியாது. நான் இப்போ சொல்கிறது தான், என்னை முடிச்சதை கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். எப்படி ஃபாதர் உங்கள் சாமியாருக்கு மட்டும் உங்களை எப்படி காப்பாற்றிருக்கானுங்க பாருங்க. அந்த 5 பேர் உங்ககிட்ட கேட்டு வாங்கி எழுதி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு இல்லை வாங்க தம்பு 5 பேர் தான் தம்பு எழுதி வாங்கினாங்க இவர்கிட்ட. சொன்னது இந்த அக்கா சொல்கிறேன் ஒரு விஷயம் அன்றைக்கே சொன்னாங்க. சொன்னாங்க இல்லை ப்ரெஸ்ஸோ மீடியோ இந்த கேட்ட என்னப்போ சொல்லுவேன். விஷயம் அடுத்த நிமிஷம் சொன்னார், தம்பி ஒரு நாளைக்கு போலீஸ் வந்துச்சுன்னா நான் எஸ்னார். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஓ நான் அப்போ அது வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இது பெருசாக நான் யோசிக்கிறேன். ஃபாதர் இப்படி வாங்க ஏதாவது பூச்சி கீச்சி வந்துருமான்னு பயமா இருக்கு. மளிகை கணக்கு அதனால எதுவும் வராது. நான் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எதுவும் சப்போர்ட் பண்ண இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று, எங்கள் வீடு இருக்குது, அவ்வளோதான் நான் இருக்கேன். ஐயோ காசுலாம் எங்களுக்கு காசு சொல்லி நான் இருக்கேன். அந்த 5 பேர்கிட்ட எழுதி வாங்கினாரு, நீயே கேளு. என்ன தம்பி அவனுக்கு எதுவும் எழுதி வாங்கலப்பா. அவனுக்கு நான் பேசின ஒரு மினிட்ஸ் எடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி மினிட்ஸ் எடுத்தாளுங்க. அந்த மினிட்ஸில் நான் சொல்லிட்டேன், பொண்ணு வந்தால் ஒரு சத்தம் போடக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸ்னஸாக ஷாலை இழுத்து பிடிச்சேன். ஷாலை இழுத்து கட்டணும் இருக்கேன். என்ன ஆச்சு எனக்கு தெரியும். ஆக்சிடென்ட் நான் அந்த வார்த்தை கரெக்டாக சொன்னேன். அவங்க என்ன அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு இதுவரையும் தெரியும். ஸோ அவங்களோட எண்ணம் என்னென்னா நானும் அந்த ஒரே காரணம் தான் பெருசாக வந்து அந்த அம்மா தான் சூசைடுன்னு முடிச்சிட்டாங்களே. இப்போ அந்த பொண்ணு என்ன எதிர்பார்த்து
கேட்குது, என்னை பார்க்கணும்னு சொல்லுதுன்னு அவன் கேட்குறாங்க. மாடு அவன் பேச நான் பதில் அப்படி சொல்லலாமா ஃபாதர்? மனசாட்சி இருக்கா? அவன் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஏன்னா சொன்னு கேட்க முடியும் நான்? அது நீங்க ஃபாதர் தானே, அவங்களும் ஃபாதர் தானே, உங்க மனசாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க நம்ம கிட்ட ஒரு வேஷம் போடுறாங்க, இவங்க ஒரு வேஷம் பேசிக்கே சொல்லிட்டு இல்ல தம்பு, நீ சொல்லு தம்பு, ஒரு 1000 இருந்துட்டு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு ஒரு பிள்ளைய கொன்னுட்டு அந்த ஆள் எப்படி கேட்கறான்? பேசிக்கா மனுஷன் எல்லா மனுஷனும் நீங்க அன்னைக்கு என்ன நீங்க மதுரை முத்து குடிகாரங்க அவன் பேட்ச் விட்டுருங்க, நான் அப்ப 1000 என்ன ஃபாதர் பண்ணலாம்? அவனத்தை காப்பாத்திக்க பாப்பாங்க. அவனுக்கே ஒரு குழந்தை இருக்குன்னு குழந்தைராஜ் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு வேணாம். அவனோட இதெல்லாம் வேணாம் சார். எனக்கு ஒண்ணும் இல்ல பாருங்க. இவங்களுக்கு வந்து எந்த உயிருக்கு வரவே கூடாது. ஃபாதர் இப்படிதான் ஃபாதர் சோபி சொன்னீங்க, பாத்துக்கிறக்கா கடைசியில கொன்னுட்டேன் நான் ஏன் சொன்னீங்க. நான் காரணம் சொல்றேன். இட்ஸ் ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் a planned murder. நான் பிளான் பண்ணி பண்ணது கூட கேட்க. இப்போ என்னை போலீஸோ மீடியாவோ வந்து கேட்டால் நான் சொல்லிடுவேன். நான் அன்னையிலேருந்து உங்கள் ஊர் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டுனா என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்களா ஃபாதர்? என்ன கொண்டுருவீங்களா? நான் சொல்ல மாட்டேன், சத்தியம் சொல்ல மாட்டேன். என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்களா? உங்களுக்கு சரி அப்படி 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அன்னைக்கே கேட்டீங்க, அக்கா அவனுக்கு எதுவும் செய்யலைன்னு நீங்கள் பண்ணாதீங்கக்கா, என்ன மாட்டி விடாதீங்கக்கான்னு. ஏன் ஃபாதர், நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சும் அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் என்னை எவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க. ஆனால் உங்களை ஒருத்தர் தவிர்த்து வேற யாரும் அவளை மிஸ்யூஸ் பண்ணனது இல்லையில ஃபாதர். நீங்க அவன் எங்களை தவிர்த்து வேற யாரு கூட வெளியில போனதே இல்லையா? சத்தியமா உங்களுக்கு தெரியாம யாரு கூட ஃபாதர் நான் அனுப்பிச்சிருக்கேன்? நீ சொல்லுங்க, நீ யாரு கூட அனுப்பல? எங்க அக்கா எல்லாம் தப்பா கேட்கறான். எல்லாம் தப்பா எல்லாரும் கூட வந்து வேற யாரு கூட போன. தற்கொலை என சொல்லப்பட்டிருந்த இளம்பெண் ஃபாத்திமா சோஃபியாவின் மரணம் உண்மையில் தான் துப்பட்டாவை பிடித்து இழுத்ததால் நிகழ்ந்த மரணம் என்று பாதிரியார் தன் வாயால் சொல்வது நிகழ்ச்சி ஒளிபரப்பான அன்று பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது. சென்னை வந்தா ஒரு சத்தம் போடக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸ்னஸா ஷாலை இழுத்து பிடிச்சாங்க. ஷாலை இழுத்து கத்தமா இருக்கிறேன். என்ன ஆச்சு தெரியும். ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் a planned murder. நான் பிளான் பண்ணி பண்ணது கூட கேட்க. மூவர் கொலையானதை பார்கவி நம் நிகழ்ச்சியில் சொன்னது, தன் கணவர் கொலையை பற்றி டீச்சர் சுமதி வாக்குமூலம் அளித்தது, கணவரை கொன்றது எப்படி என பேபிகலா சொன்னது என சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி வரிசையில் முக்கியத்துவம் பெற்றது பாதிரியார் ஆரோக்கியராஜின் வாக்குமூலம். என் பேர் சாந்தி ரோஸ்லி மேம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க மேம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேங்க மேம். இங்கே வந்து போன பிறகு என்ன ஆச்சு? அந்த ஜூன் 15th மேம், அந்த நைட் ஷோ முடிஞ்சதுமே எங்கள் வீட்டுக்கு அந்த ஸ்ட்ரீட் எங்களது சாமியார் நியூ ஸ்ட்ரீட் மேம், ஆப்போசிட் கார்னர்லேயே ஃபாதரோட அக்கா வீடு இருக்குது, அக்கா தம்பி அவங்களோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து ஷோ முடிஞ்ச வித்தின் 5-10 மினிட்ஸ்லேயே மேம் வாசலில் வந்து ஒரு அவங்க கூட்டாளிக்கு கொஞ்சம் பேர்த்தோடு சேர்ந்து கச்சன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவதூறாக பேச ஆரம்பிச்சு, கல் எடுத்து வீசி ஜன்னல் கண்ணாடியை உடச்சி, அது எப்படி வந்து இவங்க பொண்ணு தூக்குன்னு முடிஞ்சது சந்தேகம்னு சொல்லலாம். எதுக்கு ஃபாதர்ஸ் பேரெல்லாம் சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திட்டா, அவளை விடக்கூடாது, ஒருத்தர் பண்ணால் கொலை, ஊரே சேர்ந்து எரிச்சிடலான்னு கச்சன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் இங்கே வந்து போன பிறகு என்ன ஆச்சு? ஆப்போசிட் கார்னர்லேயே ஃபாதரோட அக்கா வீடு இருக்குது, அக்கா தம்பி அவங்களோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து ஷோ முடிஞ்ச வித்தின் 5-10 மினிட்ஸ்லேயே மேம் வாசலில் வந்து ஒரு அவங்க கூட்டாளிக்கு கொஞ்சம் பேர்த்தோடு சேர்ந்து கச்சன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவதூறாக பேச ஆரம்பிச்சு, கல் எடுத்து வீசி ஜன்னல் கண்ணாடியை உடச்சி, அது எப்படி வந்து இவங்க பொண்ணு தூக்குன்னு முடிஞ்சது சந்தேகம்னு சொல்லலாம். எதுக்கு ஃபாதர்ஸ் பேரெல்லாம் சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திட்டா, அவளை விடக்கூடாது, ஒருத்தர் பண்ணால் கொலை, ஊரே சேர்ந்து எரிச்சிடலான்னு கச்சன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் கீழே வந்ததும் அவதூறான வார்த்தைகள்லாம் பேசவும் உடனே நான் அப்போவே வந்து B12 காவல் நிலையத்துக்கு, அப்புறம் எங்கள் அட்வொகேட்டுக்கு, எங்கள் அண்ணாக்கு ரிலேஷன் வெளில ஃபோன் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க, போலீஸும் வந்துருச்சு. உடனே எல்லோரும் என்னன்னாங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுது, இப்போ சந்தேகம்னு சொல்லலாம்ல, எதுக்கு இப்படி சொல்லுதுன்னு எல்லா ஜனங்களும் சர்ச்சு முற்றுகையிட்ட போயிட்டாங்க. அப்போ சர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ் வந்து கேரளா கோர்ட்டில் நடக்குது, அதுக்கு தகுந்த பதில் அவங்க சொல்லிக்குவாங்க, நீங்கள் அமைதியாக போங்கன்னு சர்ச்சில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க மேம். அவங்க கல்லெடுத்து வீசினதுமே நாங்கள் அடுத்த நாள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டோம்.
அப்போ வந்து எங்கள் அட்வொகேட் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்த நாள் எபிசோடில் வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து டைரெக்டாக வந்து அவரே ஒத்துக்கிறாரு நான் தான் பண்ணினேன்னு. அந்த நிகழ்ச்சியை பார்க்காமையே மக்கள் அந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பீச்சுவல் போலீஸ் வந்து காவலெலாம் வந்துட்டாங்க. அடுத்த நாள் எபிசோட் முடிஞ்சு யாருமே வெளியே வரல மேம். ஏன்னா இது உண்மை, அவரோட வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்கன்னு யாருமே எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் மேம் இந்த கேஸ் வந்து நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் திருவாண்டத்தில் முதலமைச்சர் கொடுத்துருந்தோம் உமன் சண்டி சார்கிட்ட, 2வது டிஜிபி திருவாண்டம், 3வது எஸ்பி ஆஃபீஸ் மஞ்சுநாதன் சார். அவங்க வந்து இது மறு விசாரணைன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வாங்கி மறு விசாரணை நடத்த ஆரம்பித்தாங்க மேம். நடத்த ஆரம்பித்து எங்கள் ஃபாதர்ஸ் அத்தனை பேர்த்தையும் அந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு மதுரைமுத்து ஃபாதர், குழந்தராஜ் ஃபாதர், எங்கள் பங்கு ஃபாதர் மரி ஜோசப் ஃபாதர், அப்புறம் ப்ரொக்ரேட்டர் லாரன்ஸ் ஃபாதர், மெல்க்யூர் அவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு வரல. இவங்களெல்லாம் என்கொயரி பண்ணாங்க மேம். அக்டோபர் மாதம் என்கொயரி பண்ணி டிசம்பர் மாதம் அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவருக்கு 2 தடவை பெயில் இதெல்லாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 40 நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஆன்டிபயோட்டிக் பெயிலில் அவர் கையெழுத்து போட்டுட்ருக்காரு. அவரோட வாக்குமூலத்துப்படி மற்ற இதில் வந்து கொலை குற்றம் நடந்தது, இவங்கெல்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட இவங்களால குற்றவாளிகளாக ஆக்கப்படுறாங்கன்னு சொல்லி பண்ணாங்க மேம். இதுக்கு இடையில இந்த ப்ரோக்ராம் நடந்தது 15, 16, 20ஆம் தேதி மேம். இவங்க வந்து எங்கள் ஜனங்கள்லாம் போய் சொன்னனால அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி 20ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம்னு எங்கள் சர்ச்சு வளாகத்திலேயே ஒரு போலியான நாடகம் ஒன்று வச்சாங்க மேம். இது வந்து ஒரு தரப்பு நியாயம், சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஜீ தமிழை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், சொல்வதெல்லாம் பொய்யின்னு போட்டு முன்னாடி கட் அவுட்டெல்லாம் வச்சு சொன்னாங்க மேம். சொல்லி தலைமை தாங்கி ஒரு தரப்பு நியாயம், இந்த பொண்ணு பொய் சொல்லுது, இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நாங்கள் வந்து இப்போ அந்த குருவானவராகவே இல்லை, அவரை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த என்கொயரி எல்லாம் முடிஞ்சு இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரோட வாக்குமூலத்தைப்படி இவங்களையெல்லாம் இப்போ என்கொயரியில் எடுத்துட்டாங்க அக்யூஸ்ட் மாதிரி. இவங்க மேலேயும் குற்றம் இருக்குதுன்னு சொல்லி மேம் என்கொயரியில் கோர்ட் ஆர்டர், நீதிமன்றத்தில் இவங்களும் குற்றவாளிகள்னு சொல்லி இப்போ இவங்களை கூப்பிட்ருக்காங்க மேம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மேம். இவங்களையும் இப்போ சொல்லி குற்றவாளிகளாக்கி என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. இவங்க மேலே தப்பு இல்லாட்டி உடனே இவங்க போயிருக்கலாம். அது 29ஆம் தேதி 30ஆம் தேதி இவங்களை என்கொயரினா 29ஆம் தேதியே பேப்பரில் ஆடில் போட்டாங்க. கோர்ட் ஆர்டர் ஃபார் ஃபீஸ்டஸ் அரெஸ்ட்டுன்னு போட்டனால இவங்க 30ஆம் தேதி யாருமே என்கொயரிக்கு போகல மேம். இந்த ஆடை பார்த்ததுமே யாராவது போவாங்களா மேம் என்கொயரிக்கு? போனால் பிடிச்சிருவாங்கன்னு இவங்க போகலை. 10 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்டு அங்கே இருக்கல, தலைமறைவாக தான் இருந்தாங்க. அந்த 10 days தலைமறைவாக இருந்தாங்க. அது 10 days முடிஞ்சதும் ஆன்டிபயோட்டிக் பெயில் கேட்டாங்க. 8ஆம் தேதியே கொண்டு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. இப்படி நாங்கள் கேட்டிருக்கோம், 15ஆம் தேதி வரைக்கும் கேட்டிருக்கோன்னு சொல்லி. 15th மேம் 16th அன்னைக்கு எர்ணாகுளம் கோர்ட்டில் நான் தனியாக, அவங்க என்னை எதிர்பார்க்கவே இல்லை மேம். 16th ஆன்டிபயோட்டிக் பெயிலுக்கு அங்கே போனதுமே ஜட்ஜ் வந்து சொல்லிட்டாரு, நீட்னஸ்ன்னு சொன்னார். சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஃபாதரை விட்டுட்டாங்க பெயிலில், மெல்க்யூர் ஃபாதருங்கிறவர் விட்டுட்டாரு. உடனே அவருக்கும் பெயில் ஆன்டிபயோட்டிக் பெயில் வேணும்னு சொல்லி இப்போ கேட்டிருக்காங்க மேம். கேட்டு இப்போ 22ஆம் தேதி மறுபடியும் பெயில் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் பெயிலுன்னு இவங்க குற்றவாளி தாங்க மேம். கண்டிஷன் பெயிலில் தான் ஆன்டிசிபேட்டரி பெயிலா? ஆமாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது. அதாங்க மேம், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கி வைக்கிறது. இப்போ இவங்களை என்கொயரி கூப்பிட்டுருந்தா இவங்க மேலே தப்பு இல்லாட்டி இவங்க போக வேண்டியதானே மேம். இப்போ எதுக்கு அந்த பெயிலுக்கு இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க? இப்போ நாங்கள் அது ப்ரெஸ் மீட்டிங்லேயும் சொன்னோம் மேம். நாங்கள் இப்போ எங்கள் மேலேயும் நாளைக்கு கேஸ் கொடுக்க போகிறாங்களாம்மா, இவங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இல்லை, அதுதான் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இல்லை, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு மேம். இன்னும் இவங்க போய் இன்னைக்கு கோர்ட்டில் ஆஜர் ஆகலை. அதுக்கு தான் இப்போ இவங்க அந்த மெயின் கல்பிரிட்டை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி இப்போ அவங்க வந்து கண்டிஷன் பெயிலில் ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் வந்து சைன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அவர் மேலே என்ன குற்றம் இது பண்ணியிருக்காங்க, ப்ரூவ் ஆயிருக்கு? அவர் மேலே வந்து அதான் பொண்ணு வந்து ஆங்கிங் இல்லை, கையில் திருக்கி கொல்லப்பட்டால்னு அவரோட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க மேம். இது எங்கள் ஹஸ்பண்ட் மேம், அவர் எங்கள் ரிப்போர்ட்டர். இவர்கிட்ட தான் மேம் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 1 year கழிச்சு. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? நான் ஊடகங்களில் வந்ததுனால என்னை திருச்சடங்கள்ல இருந்து கலந்து கொள்றதுலேருந்து என்னையும் வந்து நீக்கினதாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை, அவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, பண்ணாரு, ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இன்னும் கேஸ் வந்து நடக்குது. வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து ரிப்போர்ட்டர் வித் சமூக சேவகர். இப்போ சாந்தி ரோஸ்லின்னு எனக்கு தெரிஞ்சவங்க. இவங்க வந்து ஒரு நாள் நான் எங்களுடைய சுங்கம் கல்லறைக்கு போயிருந்த போது இவங்களை நான் சந்தித்தேன். இவங்க தன்னுடைய மகளுக்கு இழக்கப்பட்ட அநீதியை பற்றி சொன்னாங்க. இப்போ எல்லாமே நல்லா நடந்துருச்சு. என்ன காரணம்னா,
இந்த உலகம் தெரிஞ்சிருச்சு இதை. அதாவது அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அதை மறைக்க முடியல. முதல் மறைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டைம், ஆனால் செகண்ட் டைம் மறைக்க முடியல. அதுக்கு காரணம் ஜி தமிழில் செய்தி வெளியே வந்தது தான். பெரிய அளவில் ப்ராட்காஸ்ட் ஆயிடுச்சு. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, இவரை கஸ்டடி எடுக்கும் பொழுது, ஆரோக்கியராஜ் ஃபாதரை கஸ்டடி எடுக்கும் பொழுது அங்கே விசாரித்ததில் உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர் இவங்க யாராருக்கு தெரியணுன்னா இவங்க 5 பேரை சொல்லிட்டாங்க. 5 பேரை சொன்னோன்னா இந்த முக்கியமான 5 பேர் மேலேயும் அவங்க நீதிமன்றம் விசாரணை செய்து கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருச்சு, ஆணை பிறப்பிச்சிருச்சு. இதற்கு இவங்க உள்ளே போக விரும்பாமல் 10 நாட்கள் தவணை கேட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் மெடிக்கல், பாக்கி 3 பேர் வேலை பணி காரணமானு காரணம் காமிச்சாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்சோடனே 2வது எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு முன்னால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எர்ணாகுளம் ஹைகோர்ட்டில் போய் பெயிலுக்காக அப்ளை பண்ணாங்க. பெயில் கிடைக்கல, விசாரணையில் இருக்குது. இதுதான் சம்பவம். ஆனால் ஒரு விஷயம் மேடம், இதன் மூலமாக விரும்புகிறது என்னன்னா, ஒரு சாந்தி ரோஸ்லின் ஒரு பாத்திமா சோபியால் எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த பல பெண்கள் காப்பாற்றப்பட்டுட்டாங்க. வெளியே பேசலைன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்துருச்சு. ஒரே நிமிஷம், அவர் ஜஸ்ட் முடிச்சிட்டோம், சொல்லுங்க. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போது என்னதான் ஃபாதர் ஆனாலும் வயசு பிள்ளைகளை இனி நம்ம அந்த மாதிரி அனுப்பி வைக்க முடியாதுன்ற ஒரு பெரிய பாடத்தை எங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ முன்ன மாதிரி காலைல 9 மணிக்கு விட்டுட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட்டிகிட்டு வர வேலையெல்லாம் இல்லை. ஒரு தாயார் சொல்கிறது என் காதாலேயே கேட்டேன். சொல்கிறேன், நான் சண்டே கிளாஸ் போயிட்டு வரமா? இல்லை வேண்டாம், இனிமேல் நீ கோயிலுக்கு என் கூட வந்துட்டு அந்த பூசையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து. கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல இல்லை, யாரா இருந்தாலும் இது பொருந்தும். அந்த காலத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, பெண்களை எப்படி வளர்க்கணும்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு அங்க சப்ரேஷன் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க தான் வேணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். அவர் நம்ம அட்வொகேட், நிறைய வாட்டி நம்ம மிஸ்டர் சரவணன்ட்ட பேசியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு மேடம்? இந்த கேஸ் 23/7/2013 வாளையார் காவல் நிலையத்தில் இவங்க பொண்ணு இறந்தது சஸ்பீசியஸ் டெத்துங்கிற மாதிரி 174 CRPCயில் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க மேடம். அதுக்கு 15/6/2015 16/6/2015 சிடிவியில் சொல்லுவதெல்லாம் உண்மையில் இந்த ப்ரோக்ராம் வருது மேடம். வந்த பிறகு இந்த கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. 2 மாதம் கழித்து இந்த கேஸை எஃப்ஐஆர் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஆல்ட்ரு பண்ணி கேஸ் செக்ஷனை மாற்றுறாங்க. 306 ஐபிசியில் போடுறாங்க. ஏன்னா தற்கொலைக்கு இந்த பொண்ணை தூண்டுனது நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை தூண்டி மாற்றுறாங்க. எதுக்கு அப்படி மாற்றினாங்க? இந்த கேஸில் இந்த அம்மா கொடுத்த பேட்டி, இந்த ஜீ தொலைக்காட்சியில் அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்டாக எடுத்து அங்கே போய் கொடுத்ததுனால இந்த கேஸில் வேறு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி இந்த பண்ணலாம் மேடம். எந்த டைம் ஆல்டர் பண்ணலாம். ஸோ சஸ்பீஷியஸாக இருந்தால் தானே நமக்கு பயன்பட்டுருக்கும். கண்டிப்பாக சஸ்பீஷியஸாக இருக்குங்கிறது இந்த ஜீ தொலைக்காட்சியில் அந்த சொல்லுவதெல்லாம் உண்மையில் நிகழ்ச்சியில் வந்தது மூலமாக இது மர்மம் இருக்குதுன்னு நினச்சாங்க. அதன் அடிப்படையில் செக்ஷன் 306 ஐபிசி படி மாற்றுறாங்க மேடம். மாற்றி இதில் ஆரோக்கியராஜ் இதில் குற்றவாளிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கிடைக்க முடியும். அதன் அடிப்படையில் ஆரோக்கியராஜை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆரோக்கியராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் சிறைவாசத்தில் இருக்கார். அவர் வெளியே வந்த பிறகு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இந்த கொலைக்கு ஆல்ரெடி நான் தற்கொலைக்கு தூண்டுறது பிஷப்புக்கு தெரியும். அவர் இந்த பிஷப் அதனால தான் என்னை சபையை விட்டு நீக்கி ஃபாதருங்கிற போஸ்டிங்லேருந்து என்னை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி பிஷப்புக்கு ஒரு தற்கொலை தூண்டின ஒரு குற்றம் தெரியுது, அதை மறைச்சிட்டாருங்கிற அடிப்படையில் பிஷப் மேலே 201 ஐபிசி 202 ஐபிசி போடுறாங்க. சாட்சியங்களையும் மறைச்சது, தற்கொலைக்குன்னு ஒரு கொலையை தெரிஞ்சதை மறைச்சதுங்கிற அடிப்படையில் பிஷப் மேலேயும் கூட ஒரு 3 ஃபாதர் மேலேயும் இந்த பேர் அவங்க மேலேயும் போட்டு ஆரோக்கியராஜ் மேலே மீண்டும் ஒரு அதே கேஸில் அதே வழக்கில் போஸ்கோ ஆக்ட்னு ஒன்று வருது. அது குழந்தைகளை செக்ஷுவல் கொடுமையிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஆக்ட். அந்த அடிப்படையில் அதுவும் மாற்றி 17 வயசு அந்த பொண்ணுக்கு 17 வயசு 17 வயசு. ஸோ மைனர். ஸோ இது என்ன நடந்திருக்கு ஆக்சுவலி, என்ன பண்ணியிருக்காரு ஆரோக்கியராஜ்? ஆரோக்கியராஜ் இந்த பொண்ணை இவங்க வீட்டில் இல்லாத டைம் அந்த பொண்ணை அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பாலியல் வன்முறைக்கு கூடுறாரு. அந்த பொண்ணு தடுக்கிற போதில் அவர் இப்போ துப்பட்டா பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருது. அதனால் மயங்கி விழுந்ததில் இறந்து போயிடுது, கீழே அடிபட்டு. உடனே இவரே துப்பட்டா போட்டு இதில் ஃபேனில் எங்ககிட்ட சொன்னது மேம், அக்கா
கொண்டுட்டேன்னாரு ஃபஸ்ட்டு. நான் ஐசி வார்டில் இருந்த மாமியார் சீரியஸாக இருந்தேன், குப்சாமிநாடு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேம். வெடி நான் எங்கள் வீட்டுக்கார் ஸ்டே பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு இவர் தான் எங்களை கூப்பிட்டார் ஃபோனில். அக்கா பாப்பா வந்து டென்ஷனாக இருக்கா, நான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் அந்த 2 வருஷம் வந்து அவளுக்கு ஹெட் பெயின் வருதுன்னு பையங்குளம் சக்கரட்டேட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். அவர் வாளையாரில் இருக்கிறனால எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, 7-8 வருஷமாக அவருக்கு பழக்கம். அவங்க அம்மா எல்லாம் வருவாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிற முறையில் இவர் அக்கா நீங்கள் கேள் ரெஜிஸ்ட்ரேஷன் படி வர வேண்டாம், நான் வண்டி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு. அப்படி அந்த 1 வருஷம் அவர் வந்தார். அந்த 2வது +2 லீவில் இப்படி வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாதுக்கா, எங்கள் இதில் சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அந்த சாட்டர்டே சண்டேல பாப்பாவுக்கு சண்டே கிளாஸ் எடுக்கட்டும், சாட்டர்டேல பாப்பா கான்வென்ட்டில் தங்கிட்டுன்னாரு. அந்த +2 லீவில் மேம் 1 மாதம், அந்த 1.5 மாதம் தான் மேம் சாட்டர்டே சண்டேல. அதுவும் மாதத்தில் ஒரு 2 வாரம் தான் போயிருப்பா, 2 வாரம் 3 வாரம், அந்த 2 மாதம் தான் மேம். அந்த 6வது மாதம் அந்த ஒரு பொண்ணு வீட்டில் தப்பு பண்ணுதா பெற்ற அம்மாவுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் பொண்ணு எந்த ஒரு ஜென்ஸு கூடயும் பேசினதில்லை, யாரையுமே தெரியாது, வெளி உலகம் தெரியாமல் பொத்தி வளர்த்தன பொண்ணு மேம். கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படித்து 10th ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ், +2 ஃபஸ்ட் கிளாஸில் பாஸு, காலேஜ் வரைக்கும் போய் பிகாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மேம். அழகு பொண்ணு. நாங்கள் 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ ஏறுறோம், எங்களுக்கு டாட்டா பை பைன்னு சொன்னா மேம் 12:30 மணிக்கு இறந்துட்டான்னு ஃபோன் வருது. அதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியல மேம். 6 மணிக்கு ஃபோன் பண்ணி பாப்பா டென்ஷனாக இருக்காக்கா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. வேண்டாங்க ஃபாதர், நாங்கள் இப்போ காலேஜுக்கு போகணும், நான் டிஃபன் பண்ண வருவேன், நான் வந்து பார்த்துக்கிறேன்னு. 7:30 மணிக்கு தான் பொண்ணு எந்திரிச்சு வந்து அப்போ பொண்ணு நல்லா தான் இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் கூட வரேன் லீவ் எடுத்துட்டா. ஆனால் நாங்கள்லாம் கிளம்பும்போது அவளும் ரெடியாகி கிளம்பினா, ஆனால் வரலன்ட்டா. நாங்கள் போயிட்டோம். அப்போ தான் டாட்டா சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. இவர் கொண்டுட்டேன்னு ஃபோன் வரும்போது ஐசி வார்டில் நான் டக்குன்னு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டேன், யாருன்னு கூட பார்க்கல. அப்புறம் கூப்பிட்றேங்கிற மறுபடியும் ஃபோன் வருது, எடுக்கிற அலோங்கிற அக்கா, நான் ஃபாதர் பேசுகிறேன், கொண்டுட்டேன்னாரு. ஃபாதர் நான் ஐசியில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன்னு மறுபடியும் கட் பண்ணுறேன், வெளியே வரேன். ஹலோ என்னங்க ஃபாதருங்கிற, அக்கா கொண்டுட்டேன், பாப்பா இறந்துட்டேன், பாப்பா வீட்டில் இருக்காங்க ஃபாதர், விளையாடாதீங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், டாக்டர் ரூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு, வெடி இருந்து வெளியே ரூமுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்போ தான் இல்லைக்கா இப்படியா ஃபாதர், பாப்பா வீட்டில் இருக்காங்க ஃபாதர், அப்படி பொய் சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாலா அப்படின்னு. இல்லைக்கா இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போடலான்னா அவள் போகலைன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். நீங்கள் எதுக்கு ஃபாதர் வந்தீங்க, நான் பாப்பா தாக்கா கூப்பிட்டானாரு. அந்த ஃபோனெல்லாம் 0 வயசு கொடுத்துருக்குங்க மேம், இன்னும் வரல. பாப்பா தான் கூப்பிட்டாக்கா, நான் வந்து கூட்டிகிட்டு போனேன்னாரு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா, அக்கா சூசைட் ட்ரை பண்ணியிருப்பாளாட்டிருக்குக்கா, உயிர் இருந்ததுக்கா, கழட்டி கொண்டு போகிற வழியிலேயே காரில் என் மடியில் நாக்கை கடிச்சிட்டாக்கா உயிர் போயிடுச்சுக்கான்னாரு. நான் நம்பவே இல்லை மேம், 2:30 ஆச்சு மேம் நான் நம்பருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன் எல்லாம் கூட்டிகிட்டு இங்கேருந்து நாங்கள் வாளையார் போகும்போது மணி 4. அப்போ அவங்க கேரளா GH கூட்டிகிட்டு போயிட்டேன். நாங்கள் அங்கேருந்து GHக்கு போகும்போது மணி 5:10 மார்சரிக்குள்ளே வச்சுட்டாங்க. 5 o'clock வச்சுருவாங்களாம்மா. நான் பாடுபட்டேன் மேம், என் பொண்ணு உயிரோடு இருப்பா, உயிர் இருக்கும், நான் பார்க்கணும்னு துடிச்சேன் மேம். காட்டவே இல்லைங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்கினு 7 மணி வரைக்கும் அந்த மார்ச்சரி வாசலே தான் மேம் இருந்தேன். அப்புறம் தான் சந்திராபுரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னை கூப்பிட்டாங்க. அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் போனப்போ இப்படி உங்கள் பொண்ணாக இறந்ததுங்களா, அப்போ தான் அங்கே முதன்மை குரு மதுலமுத்துங்கிறவர், இத்தனைக்கும் காரணம் அந்த முதன்மை குரு மதுலமுத்து தான் மேம். அவர் அங்கே வந்ததுமே என்னன்னு சொன்னார், நீங்கள் தான் பொண்ணோட அம்மாவாம்மா, பிஷப் ஊரில் இல்லைம்மா. அப்போ அவர் வெளிநாட்டில் இருந்தார். பிஷப் ஊரில் இல்லைம்மா, இங்கே எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சிருமா, தயவுசெய்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் வர வரைக்கும் பொறுமையாக இருங்கம்மா, அழுகாதீங்க. இல்லை ஃபாதர், நான் தான் முதன்மை குரு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை ஃபாதர், நான் பொண்ணை பார்க்கணும், காட்ட சொல்லுங்கன்னு. இல்லை இப்போ இவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் என்னென்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருங்க. உள்ளே போனதும் எப்படிங்க பொண்ணு வீட்டில் தாங்க இருந்தா, நாங்கள் வரும்போது இப்படி ஃபோன் வந்துச்சு வந்தோம் அப்படின்னு. அப்படியா, காலையில் எல்லாம் கேட்டுக்கலான்னு எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனோம் எழுதுறதுக்கு, ஸ்டேட்மெண்ட் எழுத. அந்த லேடி என்னென்னாப்பில், இல்லைங்க நாங்கள் எழுதிக்கிறோம், நான் தமிழ் எழுதுவேன்னு அந்த லேடி எல்லாம் எழுதுனாங்க. நாங்கள் பாப்பா என்ன படிக்கிறா, எதுக்கு இங்கே வந்து அதெல்லாம் கேட்டு, இல்லை சைன் போடுங்கன்னாங்க. எதுக்குங்கன்னு, நாளைக்கு பாடி மார்ச்சரியிலேருந்து எடுக்கணும்னாங்க. அதுதான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எனக்கும் தெரியாதுங்க மேம், நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் மார்ச்சரிக்கு தான் போனோம். அந்த ஃபாதர் அக்யூட்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க என்னன்ட்டாங்க, இந்த மதுரைமுத்து இல்லைம்மா அவன் வந்தால் ரகலம் நடக்கும், அவனை நான் போக சொல்லிட்டேன் அப்படின்னாரு. ஸோ இப்போ அதெல்லாம் திரும்ப விசாரித்து எல்லாம் இது வந்தாச்சு இல்லையா? இந்த நிலையில் வந்து பிஷப்பு தாமஸ் அக்வினாஸு மற்றும் ஒரு 3 பாதிரியார் மேலே வந்து ஆன்டிசிட் வயலுக்காக கேரளா கைக்கூட்டு போயிருக்காங்க மேடம். 60th இருந்தது, இப்போ 22nd போட்டிருக்காங்க. இப்போ ஆரோக்கியராஜ் பெயிலில் இருக்காரா? ஆரோக்கியராஜ் பெயிலில் இருந்து கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுட்ருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், 17 year old பாலியல் கொடுமை பண்ணி கொள்ளை வர போயிருக்கு, எப்படி பெயில் கொடுத்தாங்க? அப்படி கொடுப்பாங்களா?
மேடம் ஒரு இது வந்து 302 போடலாம் மேடம், 306 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து 302 மேம், அந்த தான் record மாடல் ஒரு நிமிஷமா 302 தான் அது போடணும் என்ன என்ன அது மேடம். டிஃபரன்ஸ்? 302னா கொலை அந்த மேடம், record 306 வந்து கொலை தற்கொலைக்கு தூண்டுறது தான். 302 என்னது? அது வந்து மர்டர் மேடம். அப்ப இது என்ன? கிட்டத்தட்ட இது மர்டர் தான். இதுவே வந்து சரியான விசாரணை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 306 302 தான் இதை மாற்றிருக்கணும். பிகாஸ் இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டிஷனில் ஐ திங்க் லாஸ்ட் இயர் நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் ரேப்புக்கு வந்து அது வந்து மைனர் அக்யூஸ்டாக இருந்தா எஸ் அந்த சேஞ்ச் வந்தது இல்லையா? இப்போ இந்த மைனர் ரேப் ஒரு யூனோ மொலஸ்டேஷன் என்ன இருந்தாலும் அது அண்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் டெத், அதுக்கு என்ன வாட் இஸ் த மேடம்? அதுக்காக தான் வந்து போக்சோ ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க மேடம், ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஹரஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க மேடம். இந்த இதில் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டுனா இதில் லைஃப் தண்டனை கூட கொடுக்கலாம், ஆயுள் தண்டனை வரைக்கும் அது கொடுக்கலாம். எப்போ தெரியும் அது? மேடம் இது வந்து கேஸ் ட்ரையலுக்கு போய் நம்ம சாட்சியங்கள் சொல்லி அது நிரூபமான தான் இது பண்ண முடியும். அது எப்போ வரும் மேடம்? இப்போ வந்து சார்ஜிட்டு இப்போ தான் வழக்கோட முதல் கட்டமே போயிருக்கு மேடம். இப்போ தான் பெயிலுக்கு போயிருக்காங்க, பெயில் கிடச்சி அவளை பெயில் கிடைக்கலாம் அரெஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் சார்ஜிட்டு போடுவாங்க. இது வரைக்கும் வந்து ஆல்ரெடி இந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எட்வர்டு கூட இதில் வந்து ஒரு சாட்சியாக இருந்திருக்கார். அவரையும் சாட்சியாக கூட்டு போய் இருந்தோம். சாட்சிகள் அவங்க இது வரைக்கும் ஒரு பாதி சாட்சிகள் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் சாட்சிகள் வந்து அவங்க திரும்ப ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மேடம். அது முடிவு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலம் ஆகும். அதுக்கு பிறகு சார்ஜிட்டு போட்டு தான் அதுக்கப்புறம் கேஸ் நடந்து அதுக்கு பிறகு தண்டனை குற்றம் நிறுவனமானவர் தான் தண்டனை கிடைக்கும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும் எனக்கு. இந்த மாதிரி குற்றங்கள் நடந்ததுன்னா இந்த ஸ்பீடா அந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ் ஸ்பீடா நடக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேடம்? இதுக்கே வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு தான் இது நடத்த முடியும். இது வந்து மயிலா கோர்ட்டில் தான் நடத்த முடியும். அதுக்காக தான் ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து மயிலா கோர்ட்டில் தான் நடக்க போகுது. ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் இந்த கேஸே நடக்க போகுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மேடம். அதுதான் நடக்கும். ஆமாம், அதில் தான் நடக்க போகுது. பிகாஸ் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு? இந்த ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷோ நடந்துச்சுலேயே வந்து இவங்க வீட்டை தாக்குனாங்க. அதன் அடிப்படையில் வந்து உக்கடம் காவல் நிலையத்தில் இவங்க புகார் கொடுத்து அதில் ஒரு 6-7 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க மேடம். இப்போ வந்து திரும்ப வந்து இந்த 4 பேருக்கும் ஆன்டிசிடென்ட் பெயில் கிடைச்சிட்டுனா திரும்ப வந்து இவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ஆபத்து இருக்கும். திரும்ப கண்டிப்பாக இல்லை, இப்போ இவங்க வந்து ஜீ தமிழுக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா, பயந்துட்டு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு நியாயமே கிடைச்சிருக்காது. இவங்க வந்ததுனால தான் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஆனா அடுத்த நாளே ஃபாதர் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னு தெளிவாயிருக்கு. அவரே அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. ஸோ அதனால ஜீ தமிழுக்கு வந்ததுனால தான் இந்த விஷயமே வெளியே வந்தது. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணினவங்களே பேச அடங்கிட்டாங்க. இது வந்து உண்மையா தான் இருக்கு போல இருக்குன்னு அவங்க அடங்கிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த கேஸ் இப்பதான் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் வந்திருக்கு. இன்னும் 1 இயர் அந்த விசாரணை எல்லாம் போய் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும். 17 வயசு அந்த குழந்தைக்கு. பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அடிச்சிருக்காரு மேம், பொண்ணுக்கு அன்கான்ஸ்டியூஷனாக இருக்குது. அந்த ஃபோட்டோ அடுத்த நாள் அந்த அன்னைக்கு போலீஸ் போகல, அடுத்த நாள் தான் அந்த இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டும் கூட போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. எனக்கு இது தெரியாது. நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். நான் அதை பார்த்து அழுகிறேன்னு அதை டெலிட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில். 1 இயர் கழித்து இந்த லெட்ரு கிடச்சதுக்கப்புறம் தான் ஆதாரம் தேடலான்னு சொல்லி நாங்கள் சந்திராபுரம் காவல் நிலையத்துக்கு போனப்போ அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்டேன், பொண்ணோட ஃபோட்டோ பார்க்கணுன்னு. போஸ்ட்மார்ட்டம் 2 மாதம் கழிச்சு வாங்க போனப்பவே கேட்டால் அந்த மேம் என்னன்ட்டாங்க, ஃபோட்டோ வேண்டாம், வேறு ஃபோட்டோ நீங்கள் இருந்தால் பார்த்துக்கோங்கன்னு. அப்போ அந்த 1 வருஷம் கழித்து நாங்கள் போனப்போ வேறு எஸ்ஐ மாற்றிட்டாங்க. அவர் வந்து என்னன்னாரு, எந்தன நீங்கள் சர்ச் அச்சனை நம்பி இந்த காலத்தில் பெத்த மோளுகிட்டே போகிற காலத்தில் அச்சனமா இருக்க, நீங்கள் எந்த சர்ச் அச்சனை நம்பின்ட்டு அந்த கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லி மேம் அந்த இது கொடுத்தாங்க மேம். இந்த பொண்ணு எதுக்கு அங்கே போச்சு அந்த டைமில்? அந்த டைம்ல இவ வந்து இப்போ அந்த சாட்டர்டே சண்டேல தான் மேம் கிளாஸுக்கு போயிருக்கா. கிளாஸுக்காக தான் போனாளா? இல்ல அந்த அன்னைக்கு கிளாஸே இல்ல, இவ காலேஜ் மேம். மண்டே காலேஜ் போயிருக்கா, டியூஸ்டே இவ வீட்ல இருந்திருக்கா. அதான் இவர் ஃபாதர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அந்த பெயின் வரனால கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு போய் இவரோட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க கூட்டிட்டு போய் இப்படி ஆயிருக்குங்க மேம். டியூஸ்டே அவ காலேஜுக்கு போயிருந்தானா அவ செத்துருக்கவும் மாட்டான். காலேஜுக்கு போகாம எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு லீவே எடுத்தேன். ஆக்சுவலா எங்கள் கூட வரல, அதான் நாங்கள் போகல பை பை சொன்னோம் மேம். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு மேம் நான் அப்படியே மனசே விட்டுட்டேன். அவ்வளோ அழகு பொண்ணு மேம். இதான் குழந்தையிலிருந்து மேம், 1 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் மேம் இப்படி வளர்த்தன பிள்ளைய. அவளோட இறந்த ஃபோட்டோ இருக்கு மேம். அந்த இறந்த ஃபோட்டோ தான் அந்த கவரில் இருக்கு. பிளட்டு வெளியே வந்து அப்படியே நாக்கிதாகி அந்த ஃபோட்டோ தான் மேம். 1 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும்
இப்படி வளர்த்துன பொண்ணு மேம். அது சர்ச்சுன்னு எங்கள் இதில் வந்து கடவுளை வந்து ரிலேஷன்ஷிப்பாக தான் வைக்கணுன்ட்டு இருக்காங்க. அதில் மேம் யாருமே இப்படி வச்சுருக்க மாட்டாங்க மேம். இதோ எங்கள் இதில் மாமாவா அந்தோனியார், ஜீசஸ்ஸு, இதோ மார்ட்டினாருங்கிற இவர் வந்து ஒரு புனிதர் அச்சிஸ்டவர். இவர் வந்து அண்ணனாக வச்சுருக்கேன். கரெக்டாக எங்கள் அண்ணன் காலில் விழுகிற இடத்துல இங்கே வேளாங்கண்ணி, குழந்தை சேஸு எல்லா இடத்துலையும் ஜீசஸ் தான் மேம் கொண்டு வந்திருக்கு. அவ்வளோ ரிலேஷனாக வச்சது இவர் ஒரு குருவானவர் கையாலேயே. ஏதோ இங்கெல்லாம் ஜீசஸ் எல்லாரும் கேட்டாங்க, அப்போவே கேட்டாங்க, என்ன சாமி கொண்டு வந்து இடையில வைக்கிறேன். கடவுளை எல்லாம் அவ்வளோ ரிலேஷனாக வச்சுருந்தாங்க மேம். இவள் பிறந்தது ஜூலை 7 மேம், இறந்தது ஜூலை 23. இவளுக்கு அந்த பேட்டிஷம் ஞானஸ்தானம் கொடுத்தது அதே 23 தான் மேம். அந்த கொடுத்த அன்னைக்கே அவள் இறந்துருக்கான் மேம். அதுவும் அடித்து இப்படி கான்சன்ட்ரேஷன் அந்த இதாகி அது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சொல்லி அழுதேன். அந்த ஃபோட்டோ எங்ககிட்டயே இருக்குது, காமிச்சா நீ அழுவேன்னு தான் உங்கள்கிட்ட காட்டலன்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க மேம். அது அப்போவே என் ஃபோனுக்கு பண்ணி அப்போ தான் மேம் அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா பொண்ணுக்கு இந்த இடத்துல காயம், பிளட்டு ரத்தம் கட்டி காயம் மேம். இந்த இடத்துல காயம் இருக்குது. அப்போ தான் அவளுக்கு அடிபட்டதே எங்களுக்கு தெரியுது. போஸ்ட்மார்ட்டத்தில் அது இல்லை மேம். இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கேஸு? மேடம் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நம்ம விட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது மேடம். இப்போ வந்து யாருமே வந்து இந்த கொலையை நேரடியாக பார்க்கல. ஒன்று அந்த அறையில் இருந்தது வந்து இவங்க பொண்ணு இறந்தாச்சு, அந்த பாதிரியார் அவர் அரெஸ்ட் ஆகி குற்றவாளியாக இருக்கார். இது வந்து சூழ்நிலைகளை பொறுத்து உள்ள சாட்சியின் அடிப்படையில் தான் கொண்டு இல்லை போகணும். அப்படிதானே எல்லா கொலைக்கும் விட்னஸ் இருக்கும் சொல்ல முடியாது, ஐ விட்னஸ் இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரி கேசஸ்ல எப்படி அது யாருமே வந்து பிசப்புங்கிறதுனால சாட்சி சொல்றதுக்கு பயப்படுறாங்க, பலவிதமான நெருக்கடிக்கு ஆளாயிடுவாங்க. தொடர்ந்து இப்போ இவங்களுக்குமே மிரட்டல் வந்துகிட்டு இருக்குது, யாருமே சாட்சி சொல்றதுக்கு பயந்துக்கிறாங்க மேம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஜீ தமிழில் வந்ததுமே 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சு எனக்கு லெட்டருக்கு மேலே லெட்டர் மேம் எங்கள் டைசஸ்ல இருந்து. அப்போது நீங்கள் வந்து ஆரைக்கராஜ்னு ஒரு ஃபாதர் வந்து நாங்கள் ஃபாதராக நீக்கிட்டோம், நீங்கள் எப்படி ஃபாதர்னு அவரை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவருக்கு வந்து அபிஷேகம்னு ஒன்று கொடுத்து அவர் சாகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவர்கிட்ட தான் இருக்கும். நான் ஒன்று இதுன்னு சொல்லலை, இப்படி தான் சொல்லியிருந்தேன்னு அதுக்கெல்லாம் ஒரு லெட்ரு கொடுத்தேன் மேம். இந்த லெட்ரு இவங்களுக்கு மட்டும் இல்லை, மதுரையில் ஆர்ச் பிஷப்புக்கு, மெட்ராஸில் இருக்கிற பிஷப்புக்கு, அப்புறம் டெல்லியில் இருக்கிற கர்டினலுக்கு, இது எல்லாமே அவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டோம். இவங்க என்னை அவ்வளோ டார்ச்சரும் பண்ணி கடைசியில் உன்னை திருச்சபையில் இந்த சடங்குல இருந்து விளக்குறோன்னு சொல்லி அதுவும் அறிவிச்சாங்க மேம். அறிவிச்சுதான் இப்போ இவங்கெல்லாம் இப்போ குற்றவாளியாக தான் நீதிபதி இவங்களை சொல்லியிருக்கு, குற்றவாளிகள் தான் இவங்கன்னு. இப்போ ஆன்டிபயோட்டிக் பெயில் கேட்டிருக்காங்க மேம். கேட்டு அப்படி கண்டிஷன் பெயில் கொடுத்தாலும் இவங்க வந்து சைன் பண்ணணும். இல்லை இதுக்கு எவ்வளோ நாளைக்கு இப்போ இந்த கேஸ்க்காக நீங்கள் போயிருப்பீங்க கேரளாவுக்கு? ஒரு 50 தடவை போயிருப்போம் மேடம், 50 தடவை போயிருப்போம். ஏன்னு கேட்டால் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், அதனால ஒவ்வொன்றுக்கும் ஏன்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குடும்ப பொம்பளை, இந்த மாதிரி மேட்ரு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு ரசிப்டை வச்சுட்டு இந்த அம்மா அது எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க எங்கிட்ட. இதில் எஃப்ஐஆர் வேற போகலான்னு சொல்லி 1.5 வருஷம் கழிச்சு போய் நானும் இந்த அம்மாவும் எஃப்ஐஆர் வாங்க போகிறோம், உள்ளே போனால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா, நான் இந்தியா பூரா போய் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கேன், பெண்ணோட அம்மா வந்திருக்காங்க, நீ எஃப்ஐஆர் கொடுக்காம முடியாது, கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் எஸ்ஐ கிட்ட பேசுங்க. நான் எஸ்ஐ அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஃபைலை 5 நிமிஷத்தில் கொண்டு வந்தாங்க மேடம். ஆனால் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த எஸ்ஐ ஒரு நல்ல மனுஷன், அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா, பெத்த அப்பாவையே நம்பி இந்த காலத்தில் வயசு பிள்ளைகளை அனுப்ப முடியாத காலத்தில் ஒரு பள்ளி அச்சனை நம்பி எப்படி பிள்ளைய அனுப்புனீங்க அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம், நீங்கள் அதனால் பாலக்காடு எஸ்பியை சந்தித்து உங்கள் புகாரை கொடுங்கன்னு சொன்னார். அவருக்கு தான் இது ஃபஸ்ட்டு வழிகாட்டினவர் அவர் தான். ஆனாங்க மேம் இந்த 10 மாதம் மேம் நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம், எங்கள் உழைப்பை போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கலை, கடவுளுக்கும் அவங்களுக்கும் தான் நடந்துட்டுருக்கு. தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாவேன்பாங்க. இப்போ நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்லலை, இப்போ தீர்ப்பு வந்து கோர்ட்டு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கு, நான் கொடுக்கல மேம். கோர்ட்டு நீங்கள் என்ன இது பண்ணீங்க, ஆனால் கோர்ட்டு தான் இப்போ உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இதில் 10 மாதம் மேம் அந்த கோட்டை மைதானத்து ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் மேம், அதை முதல்ல சொன்ன மஞ்சுநாதன் எஸ்பி சார், விஜயகுமார், சசி சார் இவர் அரெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜெயதேஷ் குமார் பஹரான்னு இப்போ அவர் இப்போ ட்ரான்ஸ் ஆக போகிறாரு. அவர் வந்து இப்போ டிஎஸ்பியாக இருக்கார், எம்கே ஜுஃபிக்யூர். அவர் தான் இப்போ இவங்க 4 பேர்த்துக்கும் இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அங்கே எஸ்ஐ மணிகண்டன் சார்னு அவர் தமிழ் தெரிஞ்சனால அவர் எங்களுக்கு ரொம்ப நல்ல இந்த கேஸுக்கு அவரும் சரி, அவங்க ஆல் டிபார்ட்மெண்ட் மேம்
அந்த மணிகண்டன் Cooperate சாரும் பண்ணாங்க. கோஆப்ரேட் பண்ணி அந்த அத்தனை ஸ்டாஃப்ஸும் மேம் அவங்க இப்போ நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டோம்னா உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்கன்னு மிஸ்ஸுக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் நான் போனதுலேருந்து ஒரு வெகுளி இதில் இவ்வளோ உண்மை இருக்குது, இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க மறைக்கிறாங்கன்னு அவங்க ஃபேமிலியில் ஒன்றா நினச்சி மேம் அந்த ஆல் டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு ஒரு லேடி போலீஸ் இங்கே இது பண்ணாங்க, தப்பாக எல்லாம் பண்ணாங்க சந்திராபுரம் ஸ்டேஷனில். ஆனால் இங்கே ஒரு 2 லேடி, அப்புறம் மீது அத்தனை ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ ஹெல்ப்பு மேம். இந்த உங்களுக்கு 10 எவ்வளவு மாசம் பசங்கம்மா? 2 குழந்தைங்க மேம். பொண்ணு 1 பையன் 1 மேம். பையன் இப்போ தான் இந்த வருஷம் 10th. அவன் பொண்ணு இறந்து 40 நாள்லயே அம்மா அக்காவை பார்க்கணும் போலயே இருக்குமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் மறக்க முடியல மேம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரணம்ட்டாங்க, ஆனால் இழந்தவங்களுக்கு தினம் நாங்கள் நினச்சி அழுதுட்டு இருக்கோம் மேம். பலி குழந்தையில செத்துருந்தாலும் கூட தெரியாது மேம். அதான் அழகு புள்ள, எந்த ஒரு அவன் மேலே ரிமார்க்கும் இல்லை மேம். ஒரு பசங்க கூட பேச மாட்டான் மேம். வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்துன புள்ள மேம். வெளி உலகமே தெரியாத பொண்ணு. இவர்கிட்ட தான் பேசுவான், இவரே இப்படி பண்ணிட்டாரு இவர். ஆனால் இப்போ வரைக்கும் மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்களா? இதுல எடுத்துக்க மாட்டாங்க மேடம். சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒருத்தர் லெட்ரு வாங்க வந்தாங்கக்கா, கத்தாதன்னு. என்ன ஃபாதர் நடந்துச்சுனாக்கா, கத்தனாக்கா ஷால் சுற்றி இருந்து கழுத்துலன்னாரு. கத்தியிருக்காங்க மேம். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கத்தியிருக்கா இறுக்கி கொண்டுட்டேன்னு. ஆனால் அந்த லெட்ரு வாங்க வந்தால் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு போலீஸ் என்கொயரி சொல்ல, 2வது பங்கு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு, நான் உள்ளே போகையிலே அந்த ரூமில் மரண ஓலை கேட்டுச்சு, பொண்ணு கடைசியாக கத்தியிருக்காங்க மேம். அந்த கத்துறத அவர் கேட்டிருக்காரு. கேட்டது அந்த டைம் அந்த பொண்ணு மோசமான நிலைமையில தான் இருந்தது. அச்சன் வெளியே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உள்ளே போய் கொஞ்சம் இருங்கன்னு வராமா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் வாசல்லே நிற்கிறாராம்மா. உள்ளே போய் இது பண்ணிட்டு அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க மேம். அது கேட்டது ஜீர்ணிக்கவே முடியல மேம். இது மேம் இப்போ அவர் கொலையே பண்ணியிருந்தாலும் இவங்க 5 பேர் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க மேம். ஆயர் வெளிநாட்டில் இருந்திருக்காரு, 1 மாதம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் சாவி கொடுக்க போகையிலே ஒரு ஃபாதர்கிட்ட ஒரு உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. அது என் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி அந்த ஃபோன் பில்லு எல்லாம் போலீஸில் எடுத்துட்டாங்க. நான் இவர் 5 பேர் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கின அந்த 5 ஃபாதர்ஸோட ரெக்கார்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு என்னோடதும் எழுதி சாவி கொடுக்க வரையில் கேட்குறாராம்மா என்ன நடந்தது அந்த ரூம்லன்னு எல்லாம் சொல்லிட்டாரம்மா. இவர் அப்போவே ஆயருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ஆயர் எதாக இருந்தாலும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கலான்னு. அப்புறம் அவர் அந்த 15ஆம் தேதிக்கு மேலே இவரை வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்து மேம் இவர் என் கையால் தான் அந்த பொண்ணை கொன்னுட்டேன்னு சொன்னது. இவங்க என்ன மேம் பண்ணியிருக்கணும், ஒன்றா அவரை போலீஸில் ஹேண்டர் பண்ணும். இவங்க அங்கேயும் மட்டும் கழட்டி வச்சுட்டு அவரை விட்டுட்டாங்க. கேட்டதுக்கு இப்போ என்னங்கிறாங்க மேம், ஆன்டிபயோட்டிக் பெயிலில் அவங்க கண்டுபிடிக்க முடியாத வழக்குன்னுட்டாங்க. ஆனால் சம்பவம் நடந்தது உண்மைதான். ஆக்சுவலி இவங்களுக்கு இருக்கிற வேதனையில நம்ம இவங்களை கன்சோலே பண்ண முடியாது. எப்படி நம்ம அவங்களை கன்சோல் பண்ணுவோம், எந்த ஆறுதலும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவங்களை ஒரு விஷயத்துல நான் பாராட்டுறேன், ஸ்டெப் எடுத்து வந்தாங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம். அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ராபர்ட் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. கோடி புண்ணியம் உங்களுக்கு. ஏன்னா அவங்க துக்கம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஜாகிரதையா இருக்கணும். ஒரு விஷயம் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த குழந்தைய திருப்பி கொடுக்க முடியாது. ஒரே ஒரு சின்ன விஷயம், அதாவது அப்போ இந்த ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா மேடம், இது முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். 10வது வர்றாங்கல்ல குழந்தைங்க, இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பருவ நிலைகள் மாறுது. இந்த 10, 11, 12 இந்த என்ட்ரன்ஸ் டு காலேஜ், இந்த டைமுக்குள்ள தான் இந்த சமூக மாறுதல், இந்த தேவையில்லாத மாறுதல்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, 10, 11, 12 விடுங்க. இந்த பொண்ணுட்ட தப்பு பண்ணாலோட வயசு என்னது? இந்த பொண்ணுட்ட தப்பு பண்ணாலோட வயசு 24. 45 வயசு 50 வயசுல கூட தப்பு பண்றாங்க. கண்டிப்பா. நம்ம குழந்தைங்களை யங்ஸ்டர்ஸை மட்டும் குறை சொன்னா பத்தாது. வேற ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சொசைட்டிக்குள்ள இருக்கு, அது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எனக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா, நாங்கள்லாம் வளரும்போது கசின்ஸோட நிறைய ஒரு ஃபேமிலியா வளருவோம். அப்ப என்னன்னா ஆண்களுக்கும் பெண் ஒரு தப்பான பார்வையே இருக்காது. பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம இப்ப கூட பாக்குறோம், வில்லேஜஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னதுன்னா, பிரிச்சு வச்சுட்டாலே அது ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடும். சோ இதுல எது சரி எது தப்பு நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு அடிப்படையில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும்.
இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயத்துல பாராட்டணும், அவங்க விடல, பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க ஃபைட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். உங்களோட எல்லாரோட உதவிக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்டு இருப்போம். குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறது வரைக்கும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.